சூரத்துல் பக்ரா வசனம் 97 மற்றும் 98. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் விரோதியாவார். ஏனெனில் அவர் அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இந்த வேதத்தை இறக்கினார். அது தனக்கு முன் வந்ததை உண்மையாக்குகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக. யார் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் விரோதியாவான். அபு ஜாஃபர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனம் இஸ்ரவேலர்களில் யூதர்களுக்கு பதிலடியாக அருளப்பெற்றது என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். ஏனெனில் வானவர் ஜிப்ரீல் தமக்கு விரோதி என்றும் மீகாயில் தமக்கு நேசர் என்றும் அந்த யூதர்கள் கருதினார்கள். அவர்கள் எதற்காக இவ்வாறு கருதினார்கள் என்பதற்கான காரணம் தொடர்பாக அந்த அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. சிலர் கூறியதாவது, அவர்கள் அவ்வாறு கூறியதற்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நபி அவர்களின் நபித்துவம் தொடர்பாக நடந்த ஒரு விவாதமே ஆகும். இதற்கு பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது. அருளப்பெற்ற காரணம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்தனர். அப்பொழுது அபுல் காசிமே, 5 விஷயங்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். அவற்றை நீர் எங்களுக்கு அறிவித்தால் நீர் நபிதான் என்பதை நாங்கள் ஏற்று உங்களை பின்பற்றுகின்றோம் என்றனர். யாக்கூப் அலை அவர்கள் தம்முடைய புதல்வர்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினார்களோ அதே உறுதிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடமிருந்து பெற்றார்கள். நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் என்பதே அந்த உறுதிமொழியாகும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேளுங்கள் என்றார்கள். உடனே யூதர்கள், ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதை தெரிவிப்பீராக என்று கேட்டார்கள். அதற்கு அவருடைய கண்கள் உறங்கினாலும் அவரது உள்ளம் விழித்திருக்கும் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். மீண்டும் அவர்கள், ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறுவதும் பெண் குழந்தையை பெறுவதும் எப்படி என்பதை எங்களுக்கு தெரிவிப்பீராக என்றார்கள். அதற்கு, ஆண் பெண் இருவரின் நீரும் சந்திக்கும். ஆணின் நீர் பெண்ணின் நீரை கருமுட்டை உயிர் அணுவை மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும். பெண்ணின் நீர் ஆணின் நீரை மிகைத்துவிட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அடுத்து அவர்கள், யாக்கூப் தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார் என்பதை தெரிவிப்பீராக என்றார்கள். அதற்கு யாக்கூப், கீழ்வாத நோயால் அவதிப்பட்டார்கள். ஆகவே நோய் குணமானால் தமக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் செய்தார்கள். ஒட்டகத்தின் பாலே அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது. எனவே அதன் இறைச்சியையும் பாலையும் தமக்கு தடை செய்து கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்பொழுது, நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் கூறினார்கள். அடுத்து அவர்கள், இடி என்றால் என்ன என்பதை தெரிவிப்பீராக என்றார்கள். அதற்கு, வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பெற்றுள்ளார். அவருடைய கைகளில் நெருப்பு கைகுட்டை ஒன்று இருக்கும். அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார். அல்லாஹ் உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். மீண்டும் அவர்கள், அந்த நேரத்தில் நாம் கேட்கின்ற சப்தம் என்ன என்று கேட்டனர். அது அந்த மேகத்தின் சப்தமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்பொழுது, நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று யூதர்கள் கூறினார்கள்.
பின்னர் அவர்கள், இன்னும் ஒரு கேள்வி மட்டுமே எஞ்சியிருக்கிறது. அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் இருப்பார். அவர் அந்த நபியிடம் செய்தியை கொண்டு வருவார். அந்த வகையில் உம்முடைய தோழர் யார் என்பதை தெரிவிப்பீராக என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது அவர்கள், ஜிப்ரீலா, அவர் போரையும் சண்டையையும் தண்டனையையும் கொண்டு வருபவராயிற்றே, அவர் எங்களின் விரோதி ஆயிற்றே, இறை அருளையும் மழையையும் பயிர்களையும் கொண்டு வருகின்ற மீகாயிலை மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த 97வது வசனத்தை அருளினான். மற்றொரு அறிவிப்பில் காணப்படுவதாவது, யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத அறிவிப்பை கொண்டு வரும் வானவத் தோழர் யார் என்பது குறித்து நபி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு ஜிப்ரீல் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்பொழுது அவர்கள், அவர் எங்களுக்கு விரோதி ஆவார், அவர் போரையும் சண்டையும் சிரமத்தையும் தவிர வேறு எதையும் கொண்டு வர மாட்டார் என கூறினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததை யூதராக இருந்த அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தமது நிலத்தில் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, தங்களிடம் நான் 3 விஷயங்களை பற்றி கேட்கப் போகின்றேன். அவற்றை ஓர் இறை தூதர் மட்டுமே அறிவார் என்று கூறினார்கள். பிறகு, 1. இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாம் அடையாளம் எது? சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் முதல் உணவு எது? குழந்தை தன் தந்தையின் சாயலிலோ அல்லது தாயின் சாயலிலோ இருப்பது ஏன் என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சற்று முன்புதான் வானவர் ஜிப்ரீல் இது குறித்து எனக்கு விளக்கம் தெரிவித்தார் என்று கூறினார்கள். அதற்கு அப்துல்லா பின் சலாம் அவர்கள், ஜிப்ரீலா அறிவித்தார் என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்பொழுது வானவர்களிலேயே ஜிப்ரீல் யூதர்களுக்கு பகைவராயிற்றே என்று கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 97வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாம் அடையாளம் ஒரு நெருப்பாகும். அது மக்களை கிழக்கிலிருந்து விரட்டி கொண்டு வந்து மேற்கு திசையில் ஒன்று திரட்டும். சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு மீனின் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும். ஆண் பெண் சேர்க்கையின் போது ஆணின் நீர் பெண்ணின் நீரை முந்தினால் குழந்தை தந்தையின் சாயலில் அமையும், பெண்ணின் நீர் முந்தினால் குழந்தை தாயின் சாயலில் அமையும் என்று பதிலளித்தார்கள். உடனே அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் தாங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் என்றார்கள். பிறகு, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்கள் பொய்யிலேயே ஊறிப்போன ஒரு சமுதாயத்தார் ஆவார். தாங்கள் என்னை பற்றி அந்த யூதர்களிடம் கேட்பதற்கு முன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்தால் என்னை பற்றி உங்களிடம் அவதூறு கற்பித்து பொய்யுரைப்பார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது யூதர்கள் வந்தனர். அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் அப்துல்லா பின் சலாம் எத்தகைய மனிதர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அவர் எங்களில் சிறந்தவர் ஆவார், எங்களில் சிறந்தவரின் புதல்வரும் ஆவார், எங்களில் தலைவர் ஆவார், எங்கள் தலைவரின் மகனும் ஆவார் என்று கூறினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள்,
அல்லாஹ் அவரை அதிலிருந்து காப்பானாக என்று கூறினார்கள். உடனே அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி வந்து, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்று அறிவித்தார்கள். உடனே யூதர்கள், இவர் எங்களில் கெட்டவரும் கெட்டவரின் மகனும் ஆவார் என்று கூறியதோடு அவரை பலவாறாக தூற்றினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரே, நான் பயந்து கொண்டிருந்தது இதைத்தான் என்று அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். யூதர்களுடன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் விவாதம். வேறு சிலர் கூறியதாவது, யூதர்கள் இவ்வாறு கூற காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக யூதர்களுக்கும் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு விவாதமே ஆகும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யூதர்கள் வேத பாடம் படிக்கும் நாளில் அவர்களுடன் நான் இருந்ததுண்டு. அப்பொழுது தௌராத் வேதம் குர்ஆனை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும், அதை போன்றே குர்ஆன் தௌராத் வேதத்தை எந்த அளவிற்கு உண்மையாக்குகிறது என்றும் உணர்ந்து ஆச்சரியமடைவேன். இந்நிலையில் ஒரு நாள் நான் அவர்களுடன் இருந்தபோது, கத்தாபின் மகனே, உம்முடைய தோழர்களில் உம்மை விட எங்களுக்கு மிகவும் பிரியமானவர் வேறு யாரும் இல்லை என்று யூதர்கள் கூறினார்கள். அதற்கு நான், அது எதனால் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களிடம் வந்து எங்களுடனே ஆழ்ந்து போய்விடுகிறீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நான், தௌராத் வேதம் குர்ஆனை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும், அதை போன்றே குர்ஆன் தௌராத் வேதத்தை எந்த அளவிற்கு உண்மையாக்குகிறது என்றும் உணர்ந்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன். இதனாலேயே நான் உங்களிடம் வருகின்றேன் என்று கூறினேன். இவ்வாறு அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது அந்த வழியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். உடனே யூதர்கள், கத்தாபின் மகனே, அதோ உம்முடைய தோழர் செல்கிறார், அவருடன் சென்று சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் யாரைத் தவிர வேறு இறைவனே இல்லையோ அந்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கின்றேன். அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் எதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை பணித்துள்ளானோ அதை முன்வைத்து கேட்கின்றேன். தன் வேதங்களில் எதை உங்களிடம் அல்லாஹ் அமானிதமாக தந்தானோ அதை முன்வைத்து கேட்கின்றேன். அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று அந்த யூதர்களிடம் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் மௌனமாக இருந்தனர். அப்பொழுது அவர்களில் ஞானமுள்ள பெரியவர் ஒருவர், உமர் உங்களிடம் காட்டமாக கேள்வி கேட்டிருக்கின்றார், அவருக்கு தக்க முறையில் பதில் கூறுங்கள் என்று கூறினர். அதற்கு அவர்கள், நீங்கள்தான் எங்களில் அறிஞரும் வயதில் மூத்தவரும் ஆவீர், எனவே உமருக்கு நீங்களே பதில் அளியுங்கள் என்றனர். உடனே அவர், உமரே, நீங்கள் எதை முன்வைத்து எங்களிடம் கேட்டீர்களோ அதை முன்வைத்து கூறுவதனால் அவர் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதை நாங்கள் அறிந்தே இருக்கின்றோம் என்றனர். உடனே, உங்களுக்கு கேடுதான், அப்படியானால் நீங்கள் அழிவுக்கு உள்ளாவீர்கள் என்று நான் கூறுகின்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அழிய மாட்டோம் என்றனர். நான், அது எப்படி முடியும்? அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்திருக்கின்றீர்கள். ஆனால் அவரை உண்மையாளர் என ஏற்பதில்லை, அவரை பின்பற்றுவதில்லையே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எங்களுக்கு வானவர்களில் ஒரு விரோதி இருக்கிறார், அதை போன்றே ஒரு நேசரும் உள்ளார். வானவர்களில் எங்களின் விரோதி யாரோ அவருடன் முஹம்மத் தமது நபித்துவத்தை இணைத்து கொண்டுள்ளார் என்றனர். அப்பொழுது நான், உங்களின் விரோதி யார், உங்களின் நேசர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எங்களின் விரோதி ஜிப்ரீல் ஆவார், எங்களின் நேசர் மீகாயில் ஆவார் என்றனர். ஜிப்ரீல் முரட்டுத்தனம், கடுகடுப்பு, கஷ்டம், வேதனை போன்றவற்றின் பொறுப்பு வழங்கப்பெற்ற வானவர் ஆவார். மீகாயிலோ அன்பு, அருள், சலுகை போன்ற பொறுப்பு வழங்கப்பெற்ற வானவர் ஆவார் என்றும் கூறினர். உடனே நான், வல்லமையும் மாண்புமிக்க இறைவனிடம் அவ்விருவரின் தரம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவ்விருவரில் ஒருவர் இறைவனின் வலப்புறத்திலும்
மற்றொருவர் இறைவனின் இடப்புறத்திலும் உள்ளனர் என்று கூறினார்கள். அப்பொழுது நான், யாரைத் தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது ஆணையாக அவ்விருவரையும் யார் பகைத்து கொண்டாரோ அவருக்கு அவ்விருவர் மட்டுமல்ல, அவ்விருவருக்கும் இடையே இருக்கும் அல்லாஹும் விரோதிகள்தான். அதே போன்றே அவ்விருவரையும் யார் நேசித்தாரோ அவருக்கு அவ்விருவருமே நேசர்கள்தான். மீகாயிலின் விரோதியிடம் நேசம் பாராட்ட ஜிப்ரீலுக்கு எந்த அவசியமும் இல்லை. அதே போன்றே ஜிப்ரீலின் விரோதியிடம் நேசம் பாராட்ட மீகாயிலுக்கு எந்த தேவையும் இல்லை என்று கூறினேன். பின்னர் நான் அந்த இடத்திலிருந்து எழுந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன கூட்டத்தாரது வீட்டின் நுழைவாயிலில் உள்ள சிறிய கதவு வழியாக வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத்தாபின் மகனே, சற்று முன்பு அருளப்பெற்ற வசனங்களை உமக்கு ஓதி காட்டவா என்று கேட்டார்கள். பின்னர் மேற்கண்ட 2 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். அப்பொழுது நான், என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதரே, உண்மையான மார்க்கத்துடன் தங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக யூதர்களுடன் நான் உரையாடிய இந்த செய்தியை தங்களிடம் தெரிவிக்கத்தான் வந்தேன். அதற்குள் எல்லாம் அறிந்த நுட்பமானவனான அல்லாஹ் எனக்கு முன்பே தங்களுக்கு அறிவித்து விட்டதை கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறினேன். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களிடம் சென்றார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் அந்த யூதர்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்றனர். அப்பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்கள் மீதுள்ள அன்பாலோ உங்களிடம் உள்ளதன் மீது ஆசைப்பட்டோ உங்களிடம் நான் வரவில்லை. மாறாக உங்களிடமிருந்து வேத விஷயங்களை செவியேற்கத்தான் வந்தேன் என்று அவர்களிடம் கூறினார்கள். பின்னர் அந்த யூதர்களிடம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். அவர்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டனர். பின்னர் யூதர்கள், உங்களுடைய தோழர் முஹம்மது அவர்களின் வானவத் தோழர் யார் என்று கேட்டனர். அதற்கு ஜிப்ரீல் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். உடனே யூதர்கள், அவர் வானவர்களில் எங்களுக்கு விரோதி ஆயிற்றே. எங்களின் இரகசியங்களை முஹம்மதுக்கு அவர் அறிவித்து விடுகிறார். அவர் வந்தாலே யுத்தத்தையும் பஞ்சத்தையும் தான் கொண்டு வருகிறார். ஆனால் எங்களுடைய தோழர் மூசா அலை அவர்களின் வானவத் தோழரான மீகாயில் வந்தால் செழிப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார் என்று கூறினார்கள். அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜிப்ரீலை பற்றி இவ்வளவு தெரிந்துள்ள உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாதா என்று அந்த யூதர்களிடம் கேட்டுவிட்டு அப்பொழுதே அவர்களிடமிருந்து விலகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை தெரிவிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்றிருப்பதை கண்டார்கள். இந்த வசனம் குறித்து இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, முஸ்லிம்களிடம் யூதர்கள், உங்கள் நபியிடம் வருகின்றவர் மீகாயிலாக இருந்திருந்தால் உங்களை நாங்கள் பின்பற்றி இருப்போம். ஏனெனில் அவர் அருளையும் மழையையும் கொண்டு வருகின்றவர். ஆனால் ஜிப்ரீலோ வேதனையையும் தண்டனையையும் கொண்டு வருபவர். ஆகவே அவர் எங்களின் விரோதி ஆவார் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது. இதை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். வசனத்தின் விளக்கம். யார் ஜிப்ரீலை பகைத்து கொண்டாரோ அவர் நன்றாக புரிந்து கொள்ளட்டும். நிச்சயமாக ஜிப்ரீல் நம்பிக்கைக்குரிய ஆன்மா ஆவார். அவர்தான் அல்லாஹ்வின் அனுமதியோடு அவனிடம் இருந்து குர்ஆன் எனும் ஞான போதனையை கொண்டு வந்து உமது உள்ளத்தில் இறக்கினார். அல்லாஹுடைய வானவத் தூதர்களில் அவரும் ஒருவராவார். எனவே யார் ஒரு தூதரை பகைக்கின்றாரோ அவர் எல்லா தூதர்களையும் பகைத்தவர் ஆவார். அதை போன்றே ஒரு தூதரை நம்பியவர் அனைத்து தூதர்களையும் நம்புவது அவசியமாகும். அவ்வாறே ஜிப்ரீலை பகைத்தவர் அல்லாஹுக்கு விரோதி ஆவார்.
ஏனெனில் அவர் தாமாக எந்த வேத கட்டளையையும் கொண்டு வருவதில்லை. மாறாக இறைவனின் ஆணையின் பேரிலேயே அவர் இறை கட்டளைகளை கொண்டு வருகின்றார். இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் கூறியுள்ளான். நபியே, உம்முடைய இறைவனின் உத்தரவு இருந்தால் தவிர நாங்கள் உம்மிடம் இறங்க மாட்டோம். இது அகிலத்தாரின் இறைவனால் அருளப் பெற்றதாகும். நீர் எச்சரிப்பவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை உம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கைக்குரிய ஆன்மா ஜிப்ரீல் இறக்கினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் நேசரை பகைத்தாரோ அவர் என்னுடன் போர் பிரகடனம் செய்துவிட்டார் என அல்லாஹ் கூறியுள்ளான். இதனாலேயே வானவர் ஜிப்ரீல் அவர்கள் மீது யார் பகைமை கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொள்கின்றான். ஆக இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் விரோதியாவார். ஏனெனில் அவர் அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே உமது உள்ளத்தில் இந்த வேதத்தை இறக்கினார். இது தனக்கு முன் வந்ததை உண்மையாக்குகிறது. அதாவது தனக்கு முன் வந்த வேதங்களை உண்மை என்கின்றது. அடுத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் திகழ்கிறது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என நற்செய்தி கூறுவதாகவும் குர்ஆன் அமைந்துள்ளது. இவ்வாறு நேர்வழி காட்டுவதும் நற்செய்தி கூறுவதும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை. பின்வரும் இறை வசனங்கள் இதற்கு சான்றாக அமைந்துள்ளன. இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் நோய் நிவாரணமும் ஆகும் என்று நபியே நீர் கூறுவீராக. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் உள்ளதை குர்ஆனில் நாம் அருளியுள்ளோம். அடுத்து யார் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் விரோதி ஆவான் என்று அடுத்த வசனம் கூறுகின்றது. அதாவது யார் என்னையும் என்னுடைய வானவர்களையும் என்னுடைய தூதர்களையும் பகைத்தார்களோ என்று பொருள். அந்த தூதர்களில் வானவ தூதர்களும் மனித தூதர்களும் அடங்குவர். அல்லாஹ் வேறொரு வசனத்தில் தெரிவிக்கின்றான், அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த வசனத்தில் முதலில் வானவர்கள் மற்றும் தூதர்கள் என பொதுவாக கூறிவிட்டு பின்னர் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் இறைவன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான். ஜிப்ரீல் அவர்களும் மீகாயில் அவர்களும் வானவர்கள் என்ற பொதுமையில் மட்டுமின்றி தூதர்கள் என்ற பொதுமையிலும் அடங்கிவிடுவர். அப்படி இருந்தும் அவ்விருவர் மட்டும் தனியாக பிரித்து சொல்லியிருப்பதற்கு காரணம் உண்டு. ஆரம்பமாக இந்த வசனத்தின் போக்கே ஜிப்ரீல் அவர்களுக்கு ஆதரவாகவே அமைந்துள்ளது. அவர்தான் இறைவனுக்கும் இறை தூதர்களுக்கும் இடையே தூதராக செயல்பட்டவர். அவருடன் மற்றொரு முக்கியமானவரான மீகாயிலை இணைத்து கூறியது ஏனென்றால் ஜிப்ரீலை யூதர்கள் விரோதியாக கருதிய அதே வேளையில் மீகாயிலை நேசராக கருதினர். அவ்விருவரில் ஒருவரை பகைத்தாலும் மற்றவரையும் பகைத்ததாகவே அர்த்தம். அத்தோடு அல்லாஹ்வையே பகைத்ததாகவும் அது ஆகும். இதை யூதர்களுக்கு உணர்த்துவதே நோக்கமாகும். மேலும் மீகாயில் அவர்கள் சில வேளைகளில் நபிமார்களிடம் தூதராகவும் வந்துள்ளார்கள். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆரம்ப காலத்தில் மீகாயில் அவர்கள் தூதராக வந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இருப்பினும் ஜிப்ரீல் அவர்களே நபிமார்களுக்கு அதிகமாக தூதை கொண்டு வந்தவர் ஆவார். அவரது பணியே அதுதான். மீகாயில் அவர்கள் மழைக்கும் பயிர் வகைக்கும் பொறுப்பாளர் ஆவார். ஜிப்ரீல் நேர்வழி காட்டவும் மீகாயில் வாழ்வாதாரத்துறைக்கு பொறுப்பாளர்கள் ஆவார். வானவர் இஸ்ராஃபீல் அவர்கள் இறந்தோரை மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்புவதற்காக எக்காலம் ஓதுவதற்கு பொறுப்பாளர் ஆவார். ஒரு ஹதீஸில் வந்திருப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுகைக்காக எழுந்தால், இறைவா, வானவர்களாகிய ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ராஃபீல் ஆகியோரின் அதிபதியே,
வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, நீ உன் அடியார்களுக்கு இடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து மறுமையில் தீர்ப்பு வழங்குவாய். பிறரால் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டதில் எது உண்மை என்பதை உனது ஆணையின் பேரில் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. நீ நாடுபவரை நேரான பாதையில் நீயே செலுத்துகின்றாய் என்று கூறுவார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஜிப்ரீல் என்னும் சொல் அப்துல்லா அல்லாஹ்வின் அடியார், அப்துல் ரஹ்மான் அருளாளனின் அடியார் ஆகிய சொற்களை போன்றதாகும். வேறு சிலர் கூறியதாவது, இதிலுள்ள ஜிப்ர் என்பதற்கு அடியார் என்று பொருள். ஈல் என்னும் சொல் அல்லாஹ்வை குறிக்கின்றது. மொத்தத்தில் அல்லாஹ்வின் அடியார் என்று பொருள். அடுத்து, அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் விரோதி ஆவான் என்று இவ்வசனம் கூறுகின்றது. இந்த தொடரில் பிரதிப்பெயர் சொல்லின் இடத்தில் பெயர் சொல்லே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அவனும் விரோதி ஆவான் என்று சொன்னாலே போதுமானதாகும். அவ்வாறு சொல்லாமல் அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் விரோதி ஆவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு பின்வரும் கவிதை ஒரு சான்றாகும். எந்த பொருளும் மரணத்தை வென்ற நிலையில் மரணத்தை நான் கண்டதில்லை. மரணம்தான் செல்வனையும் வெல்கிறது, வறியவனையும் வெல்கிறது. இவ்வாறு பிரதிப்பெயர் சொல்லின் இடத்தில் வெளிப்படையான பெயர் சொல்லையே அல்லாஹ் கொண்டு வந்ததற்கு காரணம், நிச்சயமாக அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்வே விரோதி ஆவான் என்ற கருத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் தான். மேலும் யார் அல்லாஹ்வின் நேசரை பகைத்தாரோ அவர் அல்லாஹ்வை பகைத்தவர் ஆவார். அல்லாஹ்வை பகைத்தாரோ அவர் அல்லாஹுக்கு விரோதி ஆவார். யார் அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் இழப்புக்கு உரியவராகிவிட்டார் என்பதை அறிவிப்பதற்காகவும் தான். முன்னர் இடம்பெற்ற ஹதீஸ் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது. யார் என் நேசரை பகைத்தாரோ அவருடன் நான் போர் பிரகடனம் செய்துவிட்டேன் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் யாருக்கு எதிராக வழக்காடுவேனோ அவரை மறுமையில் நான் வென்றுவிடுவேன்.